1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சனால நம்ம சுதந்திரம் கொண்டாடுறோம். ஜனவரி 26 குடியரசு தினம் கொண்டாடுறோம். குடியரசு தினம் எது கொண்டாடுறோம்னு நம்மள பல பேர் தெரிய மாட்டேங்குது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். 200 ஆண்டுகளுக்கு மேலாக காலனி ஆட்சி கீழ் இருந்த பிரிட்டிஷ் இந்தியா பல போராட்டங்களை முன்னெடுத்து பல பேர் உயிர் தியாகம் செஞ்சு நம்மளுக்கு 1947 ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் கிடைக்கும். என்னதான் நம்ம சுதந்திரம் கிடைச்ச பிறகு நம்மளுடைய ஆட்சியாளர் இந்தியர் இருந்தாலுமே நம்மளுடைய சட்டம் நிர்வாகம் எல்லாமே பிரிட்டிஷ் தான் இருக்கு. நம்ம எல்லாருமே பிரிட்டிஷோட சட்டத்தை நம்ம பின்பற்றுது. 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் செங்கோட்டையில் நம்ம இந்தியா கொடி ஏற்றும் போது கூடவே பிரிட்டிஷோட கொடியும் இருக்கு. காரணம் பார்த்தா நம்ம இந்தியர் எல்லாருமே வந்து பிரிட்டிஷோட சட்டத்தை நம்ம பின்பற்றும். அதனால பிரிட்டிஷோட கொடி நம்ம கூட சேர்ந்து படக்கு. ஏன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் இல்ல, வெளிநாட்டுக்காரன் போட்டு கொடுத்த சட்டம் தான் வந்து இந்தியாவில் வந்து நடைமுறையில் இருக்கு. வெளிநாட்டுக்காரன் போட்டு கொடுத்த சட்டம் தான் வச்சு இந்திய அரசாங்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஐயா அம்பேத்கர் தலைமையில வந்து சட்ட அமைப்பு வரைக்குழு ஒரு குழு உருவாக்கப்படுறாங்க. அந்த குழுவின் தலைவர் ஐயா அம்பேத்கர் இருக்காங்க. ஐயா அம்பேத்கர் பல அவமானங்களை சந்திச்சு பல போராட்டங்களை முன்னெடுத்து 2 ஆண்டுகள் 11 மாசம் 7 நாட்கள் முயற்சி செய்து இந்தியாவுக்கான சட்டத்தை உருவாக்குறாங்க. என்னதான் ஐயா அம்பேத்கர் 1949 நவம்பர் 26ஆம் தேதி தான் எழுதிய சட்டத்தை வந்து இந்திய அரசு ஒப்படைச்சாலுமே அந்த சட்டம் என்னைக்கு நடைமுறைக்கு வருதுன்னா 1950 ஜனவரி 26 தான் இந்தியா முழுவதும் சட்டம் நடைமுறைக்கு வருது. 1950 ஜனவரி 25 வரைக்கும் வெள்ளக்காரன் எழுதிய சட்டம் தான் இந்தியா முழு நடைமுறையில் இருந்துச்சு. ஜனவரி 26 அடுத்து தான் ஐயா அம்பேத்கர் எழுதிய சட்டம் நடைமுறைக்கு வருது. ஜனவரி 26 தான் இந்தியா முழுவதும் ஐயா அம்பேத்கர் எழுதிய சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. அதனால நம்ம வந்து குடியரசு தினம் கொண்டாடுறோம். வளர்ந்த நாடுகளான கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த நாடுகள் எல்லாமே பிரிட்டிஷோட சட்டத்தை நீ பின்பற்றுது. ஆனா வந்து நமக்கான சட்டத்தை நம்மளே ஏற்றுக்கிட்டோம். இதுல இருந்து நம்ம பெருமைப்பட வேண்டியதா இருக்கு. நமக்கு சுதந்திரம் கிடைச்சி 77 ஆண்டுகள் மேல ஆகியும் நம்ம இனி சுதந்திரம் இல்லாம தான் இருக்கிறோம். நமக்கான சுதந்திரம் இன்னும் கிடைக்கல. சொல்லப்போனா வந்து இந்த சுதந்திரம் வந்து ஆட்சியாளர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் தான் சுதந்திரமா இருக்கு. பல லட்சம் பேர் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பெற்று தந்த சுதந்திரத்தை இந்த அரசியல்வாதி தவறான வழியெல்லாம் பயன்படுத்துறாங்க. அதே போல சொல்ல போனா வெள்ளக்காரன் எப்படி இங்குள்ள வளங்களை கொள்ளையடிச்சு நாட்டுக்கு கொண்டு போனானோ அதே மாதிரி இங்க கொள்ளக்காரன் என்ன பண்ணாம இங்குள்ள வளங்களை சுரண்டி அவன் காசு பார்க்கறான். அப்ப வெள்ளக்காரனுக்கு உங்க கொள்ளக்காரன் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்ல. அப்போது தமிழ்நாட்டில் வந்து வெள்ளக்காரன் இருக்கும்போது சாதி ஏடுதல் கம்மியா தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் வந்து. ஆனா வெள்ளக்காரன் போன அப்புறம் தமிழ்நாடு சாதி ஏடுதல் நீ அதிகரிச்சுதான் போது குறைஞ்ச பாடு இல்ல. அதே போல நமக்கான சட்டம் ஏற்றப்பட்டு இன்றோட 75 ஆண்டு நிறைவேற்றுச்சு. அப்ப 75 ஆண்டுகள் ஆச்சு நமக்கான சட்டத்தை உருவாக்கி. அந்த சட்டம் சரியான முறையில் செயல்பட பார்த்தா செயல்படல. ஐயா அம்பேத்கர் அவர்களும் கஷ்டப்பட்டு எழுதின சட்டத்தை வந்து இங்குள்ள அரசியல் தவறான வழியில பின்பற்றுறாங்க, பயன்படுத்துறாங்க. அந்த சட்டத்தை வந்து அனைவருக்கும் சமமான சட்டம் கிடைக்கணும் தான் ஐயா அம்பேத்கர் சட்டத்தை எழுதிட்டு போனாங்க. ஆனா இப்ப பணக்காரருக்கு ஒரு சட்டம் இருக்கு, ஏழைக்கு ஒரு சட்டம் இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு பெற்று தந்து போன சுதந்திரத்தை இங்குள்ள அரசியல்வாதிகள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. என்னைக்கு ஒரு தமிழ்நாடு இந்தியாவுக்கு சரி ஒரு சிறந்த அரசியல் வரணும், அன்னைக்கு அனைவருக்கும் சமம், அனைவருக்கும் சமமான சட்டங்கள் கிடைக்கும். அதே மாதிரி அனைவருக்கும் சம உரிமை கிடைக்கும். நம் நாட்டிற்கு என்னைக்கு ஒரு தகுதியான அரசியல் தேர்ந்தெடுக்கிறோமோ அதான் உண்மையான சுதந்திரம், அதான் உண்மையான குடியரசு. நம்ம காசு வாங்கிட்டு வாக்களிச்சோம்னா கண்டிப்பா வந்து நாடை வந்து கொள்ளக்காரன் தான் ஆட்சி பண்ணுவான், நல்லவன் ஆட்சி பண்ண மாட்டான். என்னைக்கு நம்ம காசு வாங்காம அவருடைய செயல்பாடை பார்த்து மக்கள் செயல்பாடை பார்த்து நம்ம வாக்களிக்கிறோமோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சரி ஒரு விடிவாலும் பிறக்கும். தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் ஒரு தகுதியான ஆட்சியாளர் கிடைக்காத வரை நம்ம இன்னும் சுதந்திரம் பெறல. என்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சிறந்த தகுதியான ஆட்சியாளர் கிடைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம சுதந்திரம் பெற்றுக்கணும் அர்த்தமே இருக்கு.